கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு ஆபத்துகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இந்த அனுபவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை உண்டு. இங்கே போகிற பாதைகளில் எல்லாத்திலும் அனுகூலம் உண்டு. பயப்படாதீங்க, ஏசப்பா கூட இருப்பார். இந்த நாளின் ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே வலைக்கு நீங்களாக்குவார் கால்களை. வலை என்றால் போராட்டம், வலை என்றால் பிரச்சனை, வலை என்றால் பிசாசன் கண்ணி, வலை என்றால் தீய மனிதர்கள் நமக்கு வைக்கிற தீமைகள். இதுக்கெல்லாம் நீங்களாக்குவார். நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு தெரியாது வரப்போகிறது. நம்ம போகிற பாதையில் யாரெல்லாம் கண்ணி வைக்கிறாங்க, யாரெல்லாம் குழி வெட்டுறாங்க, யாரெல்லாம் சதி செய்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியணும். இப்படி இந்த சதி நிறைந்த உலகத்தில், தீமை நிறைந்த உலகத்தில், நம்மை அழிக்க நினைக்கிற உலகத்தில், அந்த அழிவுக்குள்ளே நம்ம சிக்காமல் காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டுங்க. அதான் இயேசுப்பா. அவரை பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்த்து நீங்கள் போகிற இடத்துலலாம் ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு போய் பாருங்களேன், நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம விலக்கி காக்கப்படுவோம். நிறைய விபத்துகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். கொடிய வியாதிகளுக்கு விலக்கி காக்கப்படுவோம். தீமையான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் போடுற சதி ஆலோசனைகளுக்கு விலக்கப்படுவோம். சதி திட்டங்களுக்கு நம்மை ஆண்டு விலக்கி காப்பார். விலக்கி காப்பார். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். தாவீதுதான் சொல்லும்போது சொல்லாரு, மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இராவிட்டால், அவர் இல்லாமல் இருந்திருப்பான்னா என்னை உயிரோடு விளங்கி இருப்பான்னு சொல்றாரு. அவருடைய பற்களுக்கு என்னை இரையாக ஒப்புக்கூடாதுந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்படின்னா அப்படி மனித சக்திகள் எழும்பி வந்து தாவீதுக்கு விரோதமா ஏசப்பா கூட இருந்து அவங்களுடைய தீய எண்ணத்திற்கு, கோபத்துக்கு ஒப்பு கொடுக்காம காத்தார். இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களையும் அப்படியே காத்து நடத்துவார். எல்லா கண்ணிகளுக்கும் உங்களை விலக்குவார். நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போம், ஜெபிக்கலாம். ஏசப்பா, உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் கால்களை கண்ணிகளுக்கு விலக்கி காக்கிறவன், சத்துரு வைக்கிற அத்தனை கண்ணிகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக்கொள். தீமையான எந்த காரியங்களும் உடைய பிள்ளைகள் அணுகாமல் பாதுகாத்து வழி நடத்த. கொடிய நோய்களுக்கு விலக்கும், கொடிய பிரச்சனைகளுக்கு விலக்கும், கொடிய விபத்துகளுக்கு விலக்கும், சத்துடைய சதி யோசனைகளுக்கு விலக்கும். ஆண்டவரை, இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறவங்களை ஜெப குறிப்பை அங்கீகரித்து கண்ணோக்கி பார்த்து நீர் பரிசீலித்து அவங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.